Hello guys, welcome back. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் B5 ல கொடுத்த அசைன்மென்ட் AVC பத்தி பார்க்க போறோம். இதோட டியூ டேட் பாத்தீங்கன்னா வர 16th, அதாவது வர ஃப்ரைடே அன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ அசைன்மென்ட் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வீடியோ அசைன்மென்ட். அதாவது இதுல வந்து நீங்க ரெண்டு டாபிக் கொடுத்திருக்காங்க. டாப் 5 women who have impressed me by their achievements இல்லனா டாப் 5 women who are my role models in life அப்படின்றத பத்தி இந்த ரெண்டு டாபிக்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். இங்க இம்ப்ரெஸ்ட்னு வரும்போது ரோல் மாடல் வரும்போது உங்களோட மதரை கூட நீங்க எக்ஸாம்பிளா எடுத்து எழுதலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோட மேக்ஸிமம் லிமிட் பாத்தீங்கன்னா 10 minutes. எப்படி மேக்ஸிமம் லிமிட் இருக்கோ அதே போல மினிமம் லிமிட் எவ்வளவுனா 4 minutes. 4 minutesக்கு கீழே வீடியோ இருந்தா மார்க் கிடையாது, 0 தான். சோ இதுக்கு வந்து நிறைய டைம் கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸ்ட்ரா டைம்லாம் கிடையாது இந்த வீடியோ அப்லோட் பண்ணி சப்மிட் பண்றதுக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டெட்லைனுக்கு முன்னாடி நம்மளோட அசைன்மென்ட் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பிளான் பண்ணி அதாவது இப்பவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ இப்போ நம்மளோட அசைன்மென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸும் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து நம்ம யாரை பத்தி பேச போறோம், ஒரு 5 women பத்தி பேச போறோம்ல, நம்மள இம்ப்ரெஸ் பண்ணவங்க இல்ல ரோல் மாடல். சோ அவங்களோட பேரு அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி வச்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு யாருமே இம்ப்ரெஸ் பண்ணல இல்ல ரோல் மாடலே அப்படி இல்ல, ஃபீமேல் ரோல் மாடலே இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபீல்ட் வேணும் ஏதாவது ஒரு ஃபீல்ட் எடுத்து அந்த ஃபீல்ட்ல இருக்க ஒரு டாப் 5 பத்தி நீங்க பேசலாம். இல்ல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்து பேசலாம். ஒரு சில ஃபீல்ட் எல்லாம் கீழே எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்க எடுத்து பேசலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதணும். அதாவது எந்த ஆர்டர்ல யாரை பத்தி பேச போறீங்க, ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பேச போறீங்க, அதுக்கு அடுத்து யாரு, அந்த ஆர்டரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நீங்க எழுதுற டைலாக்ஸ், அதாவது நீங்க பேச போறது என்னன்னா முக்கியமா இந்த 3 டாபிக் இருக்கணும். அவங்கள ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறமா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவங்க அச்சீவ்மெண்ட்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அதாவது நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்ற இந்த 3 பாயிண்ட்டுமே இருக்கணும். சோ இப்போ ஒருத்தவங்களை பத்தி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்கள ஏன் பிடிச்சிருக்கு, அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு எழுதினாலே கண்டிப்பா நம்ம வந்து 5 women பண்ணும்போது கண்டிப்பா 5 நிமிஷமாவது ஆகும். சோ நம்மளுக்கு ஈஸியா நம்ம வந்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படி நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ இப்போ அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆர்டர்ல வேணுமோ நீங்க ரீஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு விமனை பத்தி அட் அ டைம்ல பண்ணணும். அதாவது 2 பேரை பத்தி பேசக்கூடாது. அட் அ டைம்ல வந்து ஒருத்தரை பத்தி பேசணும். அவங்களோட அச்சீவ்மெண்ட், அந்த கோல், அந்த லிஸ்ட்ல இருந்த 3 மட்டும் இந்த இதுல பார்த்தாலும் இந்த 3. சோ இத பத்தி ஒருத்தவங்களுக்கு எடுத்தனா அவங்கள பத்தி அதுல மட்டும் பண்ணிடுங்க. சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இப்போ வீடியோ ரெக்கார்டிங்ல போயிட்டு நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப பாக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட். இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து உங்களோட கண்டென்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஓவரா ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ இங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வீடியோ வந்து நம்ம கிளாஸ் ரூம்ல போய் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி மூலியமா நீங்க வந்து கண்டென்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்குறீங்களா, அப்படி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு மார்க் தர மாட்டாங்க, கண்டென்ட்டுக்கு தான் மார்க் உண்டு. சோ அதை ஞாபகம் வச்சுட்டு வீடியோ பண்ணுங்க கைஸ். இப்போ என்ன நம்ம ஸ்டெப் 1, அதாவது நம்மளுக்கு தேவையான ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்க எதுல வேணா தேடலாம். நான் இப்போ ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில அப்படி தேடி பார்த்துருக்கேன். ஸோ இவங்களோட லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. இதோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட எது வேணும்னா நம்ம இந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒருத்தவங்களா பார்த்துக்கலாம். ஸோ அவங்களுடைய ஃபோட்டோ, நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்துடும். இந்த லிங்க் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் தேடி பாருங்க. இது வந்து விமன் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அந்த கேட்டகரி. இது இவங்களோட பேர் கூட இருக்கு. ஸோ இவங்களையும் வேணா கூட நீங்க யாராவது ஒருத்தவங்க சூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து வந்து ஃபேமஸ் ஆனவங்க, இவங்க எல்லாருமே தெரியும் நம்மளுக்கு. ஸோ இவங்களை யாராவது ஒருத்தவங்க கூட வேணா சூஸ் பண்ணி ஒரு 5 பேர் மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா டாப் விமன் சிஇஓஸ், அதாவது கம்பெனில சிஇஓ இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்க விமன் சிஇஓஸ் பத்தி கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை தேடி பார்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெட்ல போட்டாலே வரும். ஸோ அவங்களோட இப்போ யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்றோம். நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி ஏதாவது ஒன்று இருக்கா? ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுவோம். டியூக். இப்போ அந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னு நம்ம பார்த்தா அவங்களுடைய ஃபோட்டோல இருந்து அவங்க டீட்டெயில்ஸ் இருந்து அவங்க அச்சீவ்மெண்ட் எல்லாமே வரும். ஸோ அதுல இருந்து நம்ம எடுத்து பண்ணிக்கலாம்.
நம்ம ஸ்டெப் 1 முடிச்சுட்டு இப்போ ஸ்டெப் 2 பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 என்னன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானவங்களை செலக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களுடைய சிஸ்டமோ இல்லை உங்களோட ஃபோன்லேயே வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஒன்று இருந்தால் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது இங்கிலீஷ் வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா என்கிட்ட வந்து ஓகே வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வேணுன்ற டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சப்மிஷன் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து 5 பேர் பண்ணுறீங்களோ இல்லை 6 பேர் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா நியூ ஸ்லைட் கொடுங்க. நியூ ஸ்லைட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் லேஅவுட்டில் வந்து blank அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நியூ ஸ்லைட் திருப்பி கொடுங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு லேஅவுட் வந்து blank-ஆக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 5 பேரை பற்றி பண்ண போகிறேன். ஸோ 5 ஸ்லைடு ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்லைட்லேயும் ஒருத்தரை பற்றி நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை பற்றி பண்ணுறேன்னா இப்போ அவங்கள காப்பி பண்ணிட்டேன், Ctrl+C அழுத்தி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்லைடில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறேன், அதே போல் காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 ஸ்லைடில் வந்து 5 பேரை பற்றி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்லைடுக்கு அப்புறமாவும் 3 ஸ்லைடு இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேச போகிறீங்களோ அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த ஆர்டர் நான் வந்து இப்போ இந்த ஆர்டரில் நான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் 3, அதுக்கு அடுத்து ஒரு 3. ஸோ அதே போல் எல்லாத்துக்கும் பண்ணுறோம். இது எதுக்காக 3 பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். எதுக்காக 3 பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாபிக்லேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 பேரை பற்றி பேசணும். ஸ்கிரிப்டில் வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன பாயிண்ட்னா உங்களுக்கே அவங்கள பிடிக்கும், அவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, அப்புறமா அவங்க அச்சீவ்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்லைட்லேயும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா why do you like them அப்படின்ற அந்த பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வைக்கிறேன். இப்போ அதே போல் செகண்ட் ஸ்லைடில் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ஸ்லைடில் வந்து வாட் ஆர் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்கை வைக்கிறேன். அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 டாபிக் வைக்கிறேன். அதோட சைஸை வேணால் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதோட சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இஷ்டத்துக்கு அது என்ன ஃபார்மேட்டில் வேணும், என்ன கலரில் வேணும் எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அடுத்து என்னன்னா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான். இந்த மாதிரி ஒருத்தருக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து அவங்க ஃபோட்டோ போட்டு அது பக்கத்துலேயே அவங்க யார் அவங்களோட டீட்டெயில்ஸ் என்னன்னு கொஞ்சம் அப்படி பேசிட்டீங்கன்னா ஒரு ஸ்லைடு போதும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோக்கு அடுத்த பேஜில் போயிட்டு அவங்கள பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், அவங்க எங்கே பிறந்தாங்க அந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பண்ணும்போது இங்கே இருக்கிறது நீங்கள் படிக்கும் போதே என்ன ஆகும்னா நீங்கள் வந்து நிறைய அதாவது வந்து 4 மினிட்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்து அவங்க ஃபோட்டோவை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை படிச்சுட்டு செகண்ட் ஸ்லைடில் போயிட்டு அவங்களுடைய ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பயோடேட்டா அந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டாபிக்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஏன் அவங்களுக்கு பிடிக்கும் ரீசன் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலிமா நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை இப்படி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அடுத்ததுலேயும் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பர்சனுக்கு அப்புறமாவும் நீங்கள் வந்து அவங்களோட இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 4 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் அழகாக பண்ணலாம். ஒருத்தரை பற்றி 1 நிமிஷமாச்சு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இந்த 3 ஸ்லைடில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 லைன் இருந்ததுன்னா அந்த 3 லைன் அப்படியே இங்கிலீஷில் படிக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இந்த ஒருத்தர் ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ள 1 மினிட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரியேட்டிவிட்டிக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா இது வந்து டிரான்சிஷன் ஆப்ஷன். டிரான்சிஷன் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடு போகிறதுக்குள்ள உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களோட டிரான்சிஷன் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இப்போ நீங்கள் வைக்கிறேன் ஒரு ஷேப் பொழுது வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக தெரியும். இந்த இடத்துல நீங்கள் நிறைய டைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லைடுக்கு அப்புறமா ஒரு டிரான்சிஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேர்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ், தனித்தனி டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து பவுன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வரும்போது இப்படி என்ட்ரி வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் இது அனிமேஷன் யூஸ் பண்ணி உங்களோட கிரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி அனிமேஷன், கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்பையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரீசன் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறமா இப்போ என்ன மீதி, அதுக்கப்புறமா வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி அந்த வீடியோக்குள்ள போயிட்டு நம்மளோட கிரியேட்டிவிட்டி, கண்டென்ட், ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் பாயிண்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்சர்ட் டேபில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்ன பண்ணுங்கன்னா அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். அது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெளியே போயிடும். ஸோ நீங்கள் எதில் பண்ண போகிறீங்களோ அந்த பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்லைட் ஷோவில் நீங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா ஃப்ரம் த பிகினிங் கொடுத்து ஸ்லைட் ஷோ போயிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காம இந்த ஆடியோ பட்டன் அழுத்தினா தான் நீங்கள் பேசுறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது வந்து செலக்ட் ஏரியா, இது வந்து நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால அது ஃபுல் ஸ்க்ரீனை வந்து இது பண்ணும். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேஜ் வரைக்கும் வேணும் அப்படின்றது நீங்கள் செலக்ட் ஏரியாவில் கொடுத்து செலக்ட் பண்ணிடலாம். பாயிண்டர் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் மவுஸ் நவுத்துறது வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு வெளியே போயிட்டு சொல்கிறேன். அது என்னன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா கடைசி ஸ்லைடு வந்துருங்க. கடைசி ஸ்லைடு வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு நியூ ஸ்லைடு கொடுத்து அந்த நியூ ஸ்லைடை காலியாக வச்சிருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நியூ ஸ்லைடில் வச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா இன்சர்ட் டேபில் போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போகிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் முடித்த உடனே அது என்ன பண்ணுன்னா இந்த இன்சர்ட் பண்ணி நீங்கள் கடைசி ஒன்று வச்சிங்க தெரியுமா, எந்த ஸ்லைடில் இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்லைடுக்கே இது போயிடும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா நான் பாயிண்டர் செலக்ட் பண்ணல, பாயிண்டர் செலக்ட் பண்ணாமல் ரெக்கார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டிருக்கும். அது என்னன்னா உங்களுடைய நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டே நீங்கள் இன்ட்ரோ கொடுக்குறது, பேசுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ கிளிக் பண்ண அது நகர்ந்துக்கிட்டே வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தது இந்த டிரான்சிஷன் எஃபெக்ட், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த அனிமேஷன் எஃபெக்ட் எல்லாமே அந்த மாதிரி லைனாக வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் அது ஒரு வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும், உங்களோட வாய்ஸோடு சேர்த்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சோன்னு என்ன பண்ணுங்கன்னா விண்டோஸ் கீ, அப்புறம் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் கியூ, இந்த 3 பட்டனையும் சேர்த்து அழுத்தணும். அந்த போட்டோவை கூட நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வெளியே ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க அப்படி உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மவுஸை வந்து மேலே கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த பட்டன் அழுத்தி நீங்க வெளியே வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அது அவங்க காட்டுது பாருங்க, இந்த விண்டோஸ் கீ ஷிஃப்ட் பிளஸ் கியூ அதை அழுத்தணும். ஸோ அதை தான் நம்ம பண்ண போறோம். இப்போ விண்டோஸ் ஷிஃப்ட் கியூ அழுத்தினோட வீடியோ என்ன ஆயிடுச்சுன்னு நம்மளோட கடைசி டேப்ல வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ நம்மளோட கடைசி டேப்ல பார்த்தீங்கன்னா வீடியோ பட்டன் இருக்கும். ஃபோட்டோ எல்லாமே நம்ம பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பேசுனதுலேருந்து எல்லாமே ரெக்கார்ட் இருக்கும். நீங்கள் வெளியதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி சேவ் மீடியா ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை கொடுத்துட்டு அதோட பேர் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.